ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 7:9. எப்ராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். விசுவாசிக்கலைன்னா நிக்க முடியாது. நிக்க முடியாம சுதந்திரிக்க முடியாது. யாரா இருந்தாலும் சரிதான். விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நானா இருந்தாலும் சரிதான். விசுவாசிக்கலைன்னா நிக்க முடியாது. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். நாம் இதைதான் இந்த மாதம் ஆரம்பம் முதல் கேட்டு வருகிறோம். ஆகாஸ், உசியா, அதன் பிறகு யோதா, அதன் பிறகு ஆகாஸ். இந்த ஆகாசுக்கு விரோதமாய் சத்துருக்கள் துராலோசனை பண்ணுகிறார்கள். இதெல்லாம் அறிந்ததும் பிளான் பண்றாங்க. எதிரிகள் திட்டம் போடுகிறார்கள். இவனை எப்படி அடிக்கலாம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவனை எப்படி இல்லாமல் ஆக்கலாம், திட்டம் போடுகிறார்கள். பொதுவாகவே இப்படி நமக்கு எதிராக ஒரு கூட்டத்தார் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருதுனாலே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். யாரா இருந்தாலும் இங்கே அப்படிதான் இவர்கள் திட்டமிடுகிறார்கள், துர் ஆலோசனை செய்கிறார்கள். ஏன் இப்படி திட்டமிடுறாங்க அப்படின்னா 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க எல்லாம் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிட்டு. நான் சொல்ல நேரம் இல்லை, நமக்கு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு டைம். எனவே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கும்படி கேட்கிறேன். ஏன் சத்துரு திட்டம் போடுறாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அகெயின்ஸ்டா கொஞ்சம் பேர் பிளான் பண்றாங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இதற்கு முந்தைய அவர்களுடைய முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சிலர் திட்டம் பண்றாங்கன்னா நேற்றைய அவர்களுடைய முயற்சியை கர்த்தர் தோற்கடித்து விட்டார். இவனை எழும்ப விடக்கூடாது, இவனை வாழ விடக்கூடாது, இவனை முன்னேற விடக்கூடாது. திட்டம் போடுறாங்கனாலே தேவ பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு திட்டம் போடப்படுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே அவர்களுடைய பல முயற்சிகளை கர்த்தர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? அவமாக்கி விட்டார். இதுதான் கர்த்தர் காட்டி தந்தார். ஏன் திட்டம் பண்றாங்க? ஆண்டவர் ஆகாஷ் இப்பதான் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன் திட்டம் பண்ற? ஏன் திட்டம்? அவங்களால முடியல. இன்னொரு சத்தியமும் இதில் தெரிகிறது. சத்ருவின் ஒரு முயற்சி தோல்வியில் முடிந்தால் அடுத்து அவனுடைய திட்டம் ஹெவியா இருக்கும். சத்ருவினுடைய ஒரு முயற்சி தோல்வியில முடிஞ்சிட்டுனா அடுத்து அவன் போடுற திட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஹெவியா இருக்கும். இயேசுவை குறித்த சத்துருவினுடைய முதல் முயற்சி என்ன தெரியுமா? ஆலயத்திலிருந்து வெளியே தள்ளுறது. அவன் தள்ளுனா அடுத்த ஓய்வு நாள்லையும் கர்த்தர் எங்க வந்திருந்தார்? ஆலயத்தில் வந்திருந்தார். அவன் பல முயற்சி போட்டான், முடியல. கடைசியில் அவன் போட்ட திட்டம் தான் என்ன தெரியுமா? அவரை இல்லாமக்கணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போடப்படுகிறது என்றால் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலே சபைக்கு சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். நீ கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி அவனுடைய அத்தனை முயற்சியும் தோல்வியில் முடிந்து விட்டது. காரணம் என்ன? நீ தனி ஆளு கிடையாது. உலகத்தில் இருப்பவரிலும் உன்னோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. இத நீ சொல்லு அப்படிங்கிறார். சத்துருவின் திட்டம் என்ன? இங்க துராலோசனை செய்கிறார்கள் பாருங்கள். அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு எப்படியா
கர்த்தர் ஆகாசை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சத்துருக்கள் பிளான் என்ன? இன்னொருத்தன். அவனுடைய பிளான பாத்தீங்களா? எவ்வளவுக்கு நெருக்கத்தை கொடுக்க முடியுமோ. சிலரை வேலையிலிருந்து விரட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பிரஷர் கொடுக்க முடியுமோ பிரஷர் கொடுப்பாங்க. இதெல்லாம் சத்துருவினுடைய வேலை. சிலர் அந்த வேலையை விட்டுட்டு ஓடணும். இவன் வேலை வேண்டான்னு இவனை விட்டுட்டு ஓடணும், இவளை விட்டுட்டு ஓடணும். நாம் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு பிரஷர் எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ டார்ச்சர் கொடுத்து இந்த வேலையை விட்டு தூக்கிடணும். அந்த ஸ்தானத்துல இன்னொரு ஆளை எதிரி பார்க்கிறான். இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா நீங்க சந்தித்திராத பிரஷர், நீங்க சந்தித்திராத நெருக்கம் உங்களை நோக்கி வருதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். இதுல ஏதோ சம்திங் இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து என்ன துரத்தி இன்னொரு ஆளை வைக்க சத்துரு திட்டம் போடுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நடக்காது, அதன்படி சம்பவிக்காது. நான் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். உன்னை தேவன் வைத்திருக்கிற நிலை, உன்னை தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம், உன்னை தேவன் வைத்திருக்கிற மேன்மை, அது உன் பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம். சத்துருவுக்கு அது ரொம்ப பிரஷியஸா இருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வஸ்திரத்தின் விலை கூட இருந்த சீஷர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய வஸ்திரத்தை உரிந்து சேவகர்கள் அதை சீட்டு போட்டு பங்கிட்டு எடுத்தார்கள். அது அவங்க இது எனக்குன்னு சண்டை போடுறாங்க. நமக்கு தெரியல. நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம், நம்மை தேவன் அழைத்தது, நம்மை தேவன் நிலைநிறுத்தி இருப்பது. நமக்கு விரோதமாய் சத்துரு திட்டம் போடுகிறான் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்னை ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். இதை சொல்லிவிட்டு தான் சொல்றார், நீ விசுவாசிக்கலைன்னா நிக்க மாட்டேன். நீ விசுவாசிக்கலைன்னா நிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல வென்று ஏசாயா 54:15 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய். கவனிச்சீங்களா? இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது, அப்ப அதுல என்ன சத்தியம் இருக்கு? அதுல என்ன சத்தியம் இருக்கு? அவராலே கூடுகிற கூட்டம் இல்லைன்னா அதிலே தெரிஞ்சிட்டு அவங்க என்ன நினைச்சாலும் அது என்ன செய்யாது, நடக்காது. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். 17வது வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். ஆமென் சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி எந்த ஆயுதமும், பார்வோனுடைய மந்திரவாதிகள் எல்லா கோலையும் மொத்தமா போட்டாங்களா, 1 by 1 போட்டாங்களா? 1 by 1 தான் போட்டாங்க. அதன் அர்த்தம் என்ன? அவன் ஆயுதத்தை உருவாக்கிட்டே இருப்பான். முதல் ஆயுதத்தை விட அடுத்த ஆயுதம் கூர்மையா இருக்கும். ஆயுதத்தை உருவாக்கி கொண்டே இருப்பான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், இது அவராலே கூடுகிற கூட்டம் அல்லன்னா அவர் எந்த பக்கம் இருக்கிறார்? நீங்க சொல்லலாம் விடுங்க, நான் சொல்லுவேன் என் பக்கத்தில் இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படே, மனுஷன் எனக்கு. இதோ உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அப்படின்னா அவர் அந்த பட்சத்தில் இல்ல, அவர் இந்த பட்சத்தில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். என் பக்கத்தில் இருந்தா என்ன ஆகும்? வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த எதிர் இன்னைக்கு அநேகர் சத்துருக்களுடைய இது இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. எலியா பாத்தீங்களா? ஏசபேல் அந்த பொம்பளை சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு போய் படுத்துட்டார் சூறைச்செடி கீழே.
ஏன்னா சில திட்டங்கள் எதிரி திட்டம் போடுறான், எலியாவை அழிப்பதற்கான திட்டம், டைம் குறித்து திட்டம் போடுகிறார்கள். இதை அறிந்ததும் போய் படுத்துட்டார் எலியா சூறைச்செடிக்கு கீழே. அவன் ஏன் இவ்வளவு திட்டம் போடுறான்? அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. எத்தனை எத்தனை திட்டங்கள் போடப்பட்டது, எத்தனை முயற்சிகள். சத்துருவின் எல்லா முயற்சியும் இதுவரை சத்துரு போட்ட எல்லா முயற்சியும் தோற்றதுனாலதான் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதை நீ சொல்லு அப்படிங்கிறார். இதை நீ சொல்லு. அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் கொஞ்சம் நெருக்கத்தை கொடுக்கறாங்க. பேதுருவெல்லாம் ஜெயில போட்டாச்சு. தூதன் வந்து ஜெயிலிருந்து வெளியும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க நிலைமையை பார்த்து அவங்க எல்லாம் துராலோசனை பண்றாங்க. இவங்களை இல்லாம ஆக்கிடணும், இல்லைன்னா அந்த இயேசுவை ரொம்ப பரப்பிடுவாங்க அப்படிங்கிற பயங்கரமான அந்த பேச்சு அந்த ஆலோசனை சங்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒருவன் இருந்தான். அவன்தான் கமாலியேல். கமாலியேல் யார் அப்படின்னா அந்த ஊர்ல கனம் பெற்றவன். இந்த கமாலியேல் பாதத்துல தான் யார் இருந்து படிச்சாங்க அப்படின்னா பவுல் இருந்து படித்தார். இந்த கமாலியேல் எழுந்திருந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். 5வது அதிகார அப்போஸ்தலர் 38-39 வசனங்களை வாசியுங்கள். இப்பொழுது இந்த வேர்டை எல்லாரும் கவனிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் என்னது அர்த்தம்? இவனை நிக்க வச்சது தேவனானால் இவனை தள்ளிவிட உங்களால கூடாது. இவனை வாழ வைக்கிறது தேவனானால் இவனை அழிக்க உங்களால கூடாது. இவனை வளர பண்ணுகிறது தேவனானால் இது தேவனால் உண்டாயிருந்ததானால் அவன் தேவனால் ஒருவன் ஏற்படுத்தப்பட்டிருக்க அவனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் யாரோடு யுத்தம் பண்றாங்க தெரியுமா? தேவனோடு. அவன் தேவனோடு யுத்தம் பண்றாங்கன்னா யுத்தம் யாருக்குரியது? அப்ப நாம என்ன செய்யணும்? சும்மா இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எங்க உங்களை ஏற்படுத்தினது கர்த்தரானால், உங்களுக்கு இந்த நன்மையை கட்டளையிட்டது கர்த்தரானால், உங்களை உயர்த்தி வைத்தது கர்த்தரானால், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்கள் யாரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள் தெரியுமா? கர்த்தரோடு. யோசபாத் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானது செய்து கர்த்தருக்கு பிரியமானவைகளை நடப்பித்த யோசபாத், திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா வந்துட்டாங்க. சத்துரு எந்த அளவுக்கு நெருக்கத்தை கொடுப்பான் தெரியுமா? எல்லா பக்கத்தின் வாசலையும் அடைக்க பார்ப்பான். ஏன்னா அவனுடைய பல திட்டங்கள் அவமாய் போகிறது. அவன் மூர்க்கம் கொண்டு எல்லா வாசலையும் அடைக்க பார்ப்பான். 4 பக்கத்திலையும் சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். இப்பொழுது யோசபாத் பயந்து எல்லா ஜனங்களையும் அழைத்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்குன்னு சொல்லும் போது ஆவியானவர் எகாசியல் மேல் இறங்குகிறார். இறங்கி யோசபாத்துக்கு பேசுகிறார். இங்க பாருமா, உன்னை நிற்க வச்சது, உன்னை இதுவரை நடத்தினது கர்த்தர். இந்த யுத்தம் உன்னுடையது கிடையாது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னதும் யோசபாத் தேவ வார்த்தைக்கு முன்பாக தரை மட்டும் விழுகிறான். விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டு எழுந்து தன் ஜனங்கள் எல்லாரும் கேட்க சொல்லுகிறான்.
2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். வாசியுங்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அர்த்தம் என்ன? யூ வில் பி சக்சஸ்ஃபுல். நீ வேர்ட வாங்கிட்ட, ஆனா நம்ப மாட்டேங்கிற. வேர்ட வாங்கிட்ட, இனி அதை நம்பணும். அதை நம்பினாதான் நீ நிக்க முடியும், நீ ஜெயிக்க முடியும். வார்த்தையை வாங்குறோம், சந்தோஷமா வாங்குறோம், சந்தோஷமா வாங்குறோம். வார்த்தையை கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம், பலன். வாங்கின வார்த்தையை நம்புறோமா? நம்ம நம்புறோம்னா என்ன செய்வோம் தெரியுமா? அதை சிந்தித்து கொண்டிருப்போம். நம்ம நம்புறோம்னா அதை அறிக்கை செய்வோம். நம்ம நம்புறோம்னா அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். நீ நிக்கணும்னா, நீ ஜெயிக்கணும்னா, நீ வார்த்தையை வாங்கினா மட்டும் போதாது, நீ நம்பணும். புறப்பட்டு வந்திருக்கிறோம். எதுக்கு? வார்த்தையை வாங்க தானே, வசனம் கேட்க தானே. ஆராதனை கொடுக்கிறோம், ஆராதனை கொடுத்துட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு? ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போறார்? நல்லா கேட்கிறோம் வசனத்தை. எப்படி நம்புறோம்? யோசபாத் எழுந்து நின்று சொல்றேன், இங்க பாரு, யுத்தம் கர்த்தருடையது, உண்மை, அதுல மாற்றம் கிடையாது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் ஜெயத்தை தருவார், கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை தரப்போகிறார். இதெல்லாம் நீ நின்று பார்க்கணும்னா நீ நம்பணும். தேவ பிள்ளைகளை, விசுவாசத்தை குறித்த ஒரு வெளிச்சம் தேவ பிள்ளைக்கு தேவை. விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இது உலக ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் உலக ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த திட்டம் எல்லாம் போடப்படுகிறது பூலோகத்தில் அல்ல, பரலோகத்தில். அதனாலதான் சொன்னேன், உலக ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களிலே, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம விசுவாசத்தை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்கிறோம் தெரியுமா? மனுஷனுடைய ஞானத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். இது போன வாரம் கேட்டோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு. அப்ப என் ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. இது மனுஷனுடைய ஞானத்துக்கு உட்பட்டதே கிடையாது. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்போ ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். அப்போ ஒரு செய்தி வருது, ஓகே, அப்போ உனக்கும் 100 வயதில். நம்ம 25 நாள்ல அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறோம். அவர் 25 வருஷம் காத்து. சரி, அப்போ ஆபிரகாமுக்கு செய்தவர் உனக்கும் செய்வார்ல, ஓகே, உன் விசுவாசத்தின்படி உனக்கும் உன்னை நான் 25 வருஷம் காத்திருக்க வைத்து அப்படி சொன்னா, அந்த வேர்டு கற்பம் செத்து சரீரம் செத்து, ஆனா அவங்கள நிச்சயமாய் ஈசாக்கை பெறுவாய் கத்த சொல்லுகிறார். இந்த வேர்டு உண்மையில நமக்கு செட் ஆகுமா? நமக்கு என்ன தோணும்? நம்ம ஞானம் என்ன சொல்லும்? இது ஆபிரகாமுக்கு செட் ஆகும்னு சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு செட் ஆகல. ஆபிரகாம்கிட்ட கேட்டா சொல்லுவார், எனக்கும் 99 வயசு வரை இது செட் ஆகல. நம்மை நோக்கி வருகிற வார்த்தைகள் உலக ஞானத்துக்கு உட்பட்டு பார்த்தா செட்டே ஆகாது நமக்கு. ஆனால் இது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 4 கடைசி வசனங்களிலே பார்க்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க.
ஆண்டவரே இது இது தாவீதுக்கு செட் ஆகும், எங்களுக்கு தாவீதுக்கும் ஆரம்பத்துல செட் ஆகல, யாருக்குமே செட் ஆகல. அவங்களுக்கு எல்லாம் அந்தந்த டைம் வந்து செட் ஆனதுனால, அது நம்ம படிச்சதுனால சொல்றோம். இது ஆபிரகாமுக்கு ஓகே, ஈசாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எந்த நிலையில இருந்தார்களோ அதே நிலையில தான் நம்மளும் இருக்கிறோம். அவங்களால நம்ப முடியல, அவங்களால இதை அக்செப்ட் பண்ண முடியல. ஆமென். சுலேமித்தியால பார்த்து எலிசா சொல்றாரு, இங்க பாருபா, கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை தருவார். உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமேன் இல்ல, ஆபத்து ஒன்னும் சொல்லாதீங்க, நீதிமான் சொல்லி ஒரு ரூம் தந்தா கர்த்தர் குழந்தைய தருவார். இல்ல நீங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. அக்செப்ட் ஏற்றுக்கொள்ள முடியல, செட் ஆகல. வேதத்தில் ஒரு வசனம் உண்டுங்க, தேவனுடைய பைத்தியம் என்பது, ஆமென், அது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிகமானது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் தெரியல. 1 கொரிந்தியர் வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 1:25. இந்தபடி தேவனுடைய பைத்தியம், தேவனுடைய பைத்தியம் என்பது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. என்ன வேர்டு தெரியுமா இது? இதா புரியுதா இது படிக்கும் போது? என்னது? நாங்க எப்படி பாடணும்? சர்வஞானியே இப்படி பாடினா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய அப்படின்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து சும்மா செய்யறார் தெரியுமா? அத விளையாட்டுக்கு பண்றார் தெரியுமா? அது இங்கிலீஷ்ல இருக்கு, foolishness of God is wiser than men. அவர் சும்மா ஒன்னும் யோசிக்காம பண்றார் தெரியுமா? விளையாட்டுக்கு பண்றார் தெரியுமா? சும்மா அப்படி கையை எடுக்கும்போது தட்டுப்படுது தெரியுமா? அது கூட மனுஷனுடைய மொத்த ஞானத்துக்கும் அதிகமா இருக்கும். என் ஆண்டவரை சொன்னா கொண்டாடுகிற உள்ளவங்களுக்காக ஹalleluya, ஆமென். எனக்கு ஆண்டவரை சொன்னா கொண்டாடுறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஹalleluya. மற்றபடி அவங்களுக்குன்னு சொன்னா ஆமென் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா என் அப்பாவை சொன்னா கொண்டாடுற உள்ளங்களுக்காக ஹalleluya. என் ஆண்டவரை நீங்க விளையாட்டுக்கு பண்ணா கூட நான் ஜெயிச்சிருவேன். நீங்க சும்மா சும்மா விசிட் பண்ணா கூட நான் ஜெயிச்சிருவேன். தேவனுடைய பைத்தியம் என்பது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. அடுத்த வார்த்தை, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. அதுதான் சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். இவ மொத்த பலவீனமும், மனுக்குலத்தின் மொத்த பலவீனமும் அவர் மேல அதை வச்சிட்டு தான் சொல்றார், முடிந்தது அப்படிங்கிறார். முடிந்தது, முடிந்தது. ஹalleluya. அவர் சும்மா செய்யறது கூட. ஆமென். உங்க விசுவாசம் என்பது உலக ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும் படிக்கு. 2 கொரிந்தியர் 2:5, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் இன்னும் இன்ஃபர்மேஷன் போதும். என்ன புதுசா கற்றுக்கொள்ளலாம், என்ன புதுசா கற்றுக்கொள்ளலாம். எனக்கு எல்லாருக்குமே இதுதான். ஏதோ புதுசா புதுசா இல்லைங்க, புதுசா கற்றுக்கொண்டு என்ன அறிய போகிறோம்? விசுவாசம் என்பது அதான் பவுல் சொல்லுகிறார். அவர் கன்ஃபர்மேஷன் வாங்காம வேர்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றார் பவுல். ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா. பிரியமானவர்களே, நம்ம உலக ஞானத்துக்கு நிறைய காரியங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. சில வாரங்களுக்கு முன்பதாக, போன மாசம் நினைக்கிறேன், போன மாசமா அதுக்கு முந்தின மாசமான்னு தெரியல, ஒரு ஃபேமிலி, ஒரு வயசான ஃபேமிலி என்னை பார்க்க வந்தாங்க. ஒரு சின்ன 12 வயசு பையனை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட், வாங்க உட்கார்ந்துருந்து, உங்க பேர பிள்ளையா
மகனுக்கு மகனா மகளுக்கு மகளான்னு கேட்கறதுக்கு அடி வாய திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, அந்த சகோதரி சொன்னாங்க, கர்த்தர் என்னுடைய 60வது வயதிலே தந்த பிள்ளை. கியூட்டா இருக்கான் அந்த பையன். இப்ப 60 வயசு ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பலம் வந்திருக்குமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 60 வயசு அவங்களுக்கு. இப்போ அந்த பையனுக்கு 12 வயசு, அவங்களுக்கு 72 வயது. இப்படி பார்க்கிறேன். ஏங்க அன்னைக்கு செஞ்சுட்டு போயிட்டார் நினைக்கிறீங்களா? வார்த்தை. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க கிறிஸ்து எழுந்து விட்டார்? கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நம்புறவங்க மட்டும். அப்படி நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் வீணா இருக்காது, உங்க விசுவாசம் வீண் போகாது. ஆமென் சொல்றவங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்ம விசுவாசமே அவருடைய உயிர் தெழுதல்ல தான் இருக்கு. ஹalleluya. எதை வச்சு நம்புற? ஹalleluya. கிறிஸ்து உயிர் தெழுந்தாரே. ஹalleluya. ஆமென். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் ஹalleluya. நேற்றுல இந்த வாரம் 2 வாரமாவே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த வார்த்தையின் அடிப்படையில். நீ வேற எதுவுமே பார்க்காதப்பா, நீ ஒன்னு நம்புறியான்னு மட்டும் கேட்டார். என்ன? நான் உயிரோடு எழுந்ததை நீ நம்புறியா? உன் விசுவாசம் வீண் போக நான் விட மாட்டேன். இதெல்லாம் சும்மா விசுவாசம், சும்மா விசுவாசம். இந்த விசுவாசத்தை கேலி பண்றவங்க எதை மறுக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்து உயிர் தெழுந்ததை மறுக்கிறாங்க. கிறிஸ்து உயிர் தெழுந்ததை மறுக்கிற கூட்டம் தான் சதுசேயர். சதுசேயருக்கு உயிர் தெழுதல் கிடையாது. நீ விசுவாசியாவிட்டால் நிலை நிற்க மாட்ட, நிற்க முடியாது. யாரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். சர்ச்சுக்கு எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்றவங்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு நிறைய கொடுக்கிறவங்களா இருக்கலாம், சர்ச்சில் என்ன வேணாலும் பண்றவங்களா இருக்கலாம். விசுவாசிகளான நிற்க முடியாது. நிற்க முடியாம சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கணும்னா இங்க பாரு, அவர் உயிரோடு இருக்கிறார். மரணமுன் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே? மரணம். நல்ல கையை தட்டி பாடுங்க. ஜீசஸ். ஆமென். பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சகல மமதனரே உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே, ஜெயித்தெழுந்தாரே. ஆமென். Glory. Shakama brolane yatanara. கல்லறை திறந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. சத்தமாய் வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவே. ஆமென். வல்ல பிதாவே உயிர் தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த. ஆமென். உயிருடன். ஹalleluya. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் உயிர் தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும்.
நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அவர் தானே நம்ப பண்ணினார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் ஆமென். பாவம் மன்னி பழிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியினுள் என்றனை. கைகளை உயர்த்தி என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல். ஓ என் மீட்பர் என்ன குறை உண்டு நீ. கிறிஸ்து எழுந்திராவிட்டா, ஹல்லேலூயா, உயிர்த்தெழுதலை நம்பாத கூட்டம் உண்டு. சபையே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னால இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியல. நான் நீ எதை மறுதலிக்கிற தெரியுமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை மறுதலிக்கிற. இதற்காகவா உன்னை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்தான். பைபிள் ரொம்ப தெரியும் பவுலுக்கு, பைபிள் ரொம்ப தெரியும். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்போஸ்தலன் ஆகிய பவுல். ஆனா அவனுக்கும் தெரியல கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. தமஸ்குக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட முதல் வார்த்தை, என்னை ஏன்பா துன்பப்படுத்துற? இயேசுவ வேதத்தை அறிந்தும் வேதத்தை கையில எடுத்தும் இயேசுவை நம்பாதவங்களை பார்த்து இயேசு கேட்கிற கேள்வி இது, என்னை ஏன் துன்பப்படுத்துற? என்னை நீ துன்பப்படுத்தி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதுல தெரியுமா வைக்கிற? முள்ளுல வைக்கிற. ஆண்டவரே நீர் யார்? இதுதான் முதல் சந்திப்புல பவுலுக்கு பைபிள் தெரியும், ஆனா பவுலுக்கு ஜீசஸ் தெரியல. நிறைய பேருக்கு பைபிள் தெரியுது, இயேசுவை தெரியல. வருஷத்துக்கு ஒரு முறை பைபிள் படிச்சு முடிக்கிறவங்க உண்டு, இயேசுவை தெரியல. வசனம் தெரியுது, இயேசுவை தெரியல. இது உலக ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. இது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நானும் அவரை அறியாதிருந்தேன், அப்பொழுது ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இவர்தான் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எனவே தான் உலக ஞானத்துக்குள்ள உங்க விசுவாசத்தை கொண்டு கனெக்ட் பண்ண பார்க்காதீங்க. இது அதுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு அப்பா மேல பிள்ளை வச்சிருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. பிள்ளைய தூக்கி போடும் போது அந்த பிள்ளை சிரிச்சிட்டு தான் கீழே வரும். ஏன்? என் அப்பா என்ன பிடிப்பாங்கன்னு. எல்லாரும் தூக்கி போட்டு அந்த பிள்ளை சிரிச்சிட்டு வராது. ஆனா ஒரு தகப்பன் பிள்ளையை தூக்கி போடும் போது இது ஒரு அப்பா மேல, இது ஒரு உறவின் ஆழத்தில் வெளிப்படுகிற நம்பிக்கை தான் விசுவாசம். இது உலக ஞானத்தில் வெளிப்படுகிறதல்ல, உறவின் ஆழத்தில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நான் நம்பணும்னா எனக்கு சயின்டிஃபிக்கா அது ப்ரூவ் ஆகணும். இது உலக ஞானத்துக்கு அப்பாற்பட்டதுங்க, அப்பாற்பட்டது. மனுஷனுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய அறிவை வச்சு பார்த்தா எந்த வேர்டுமே நமக்கு செட் ஆகாது. ஆனா அவருடைய வல்லமை வைத்து பாருங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கட்டும். நமக்குள்ளே விசுவாசம் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தலைமுறை நிற்கும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த விசுவாசம் முந்தி
உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று என்ன வேடுங்க? யார் இந்த தீமோத்தேயு? பவுலுடைய ஊழியத்திலே பவுல் தன்னுடைய ஊழியத்தை கைமாறும்படிக்கு காணப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட உத்தம குமாரன் இந்த தீமோத்தேயு. எத்தனை பேர் பவுல் ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருப்பார். ஆனா பவுல் ஒரு வேர்டு பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருந்தேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி. என்ன ஒரு குவாலிட்டியான பையன், என்ன ஒரு குவாலிட்டியான வாலிபன் தீமோத்தேயு. அவனுக்குள்ள இந்த அளவுக்கு ஃபெய்த் ஸ்ட்ராங்காக அவன் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாவே மாறிட்டான், உண்மையுள்ளவனா மாறிட்டான். விசுவாசம் நிலைத்திருந்தாதான் உண்மை உள்ளவர்களா நிற்க முடியும். இப்படி நிற்க காரணம் என்ன? அவனுடைய அம்மா, அவனுடைய பாட்டி. பாட்டி லோவிசாளுக்குள் இருந்த விசுவாசம் சும்மா வந்து போகிற விசுவாசம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வரும், திங்கக்கிழமை போவோம். பாட்டிக்குள்ள நிலைத்திருந்தது. பாட்டிக்குள்ள நிலைத்திருந்தது அப்படியே தாய்க்குள்ள ஐனிக்கையாளுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அது அப்படியே தலைமுறைக்கு தொடர்கிறது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இனி எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நம்ம போயிடுவோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? இந்த விசுவாசத்துல நிக்க வேண்டாமா? இந்த விசுவாசத்துல நிக்க வேண்டாமா? நாம நிக்கிறது நாம ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்பி பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஜியன் அப்படிங்கிற நேம்ல இங்கிலாந்து பொதுவாகவே கிறிஸ்தவ நாடு என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டது. இங்கிலாந்து ஆட்சி செய்த நாட்டில எல்லாம் அந்த கிறிஸ்தவத்தை அவர்கள் அவ்வளவு பரப்பினார்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்டியன் கண்ட்ரி என்று அறியப்பட்ட நாடு. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஜியன்ல செகண்ட் இருக்கிறது கிறிஸ்டியானிட்டி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன தெரியுமா? நாங்க எந்த மதமும் கிடையாதுங்கிற. யார் அப்படி? மோர் தென் 50% பீப்புள் அப்படி இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ் பேரெல்லாம் பார்த்தா பீட்டரு, பாலு, ஆண்ட்ரூ, யூதாஸ் யாரும் கிடையாது. வேற சில ஜீசஸ்னே பேர் வச்சிருக்கிறாங்க. பேரெல்லாம் சூப்பர், ஆனா விசுவாசத்துல இல்லையே. ஏன் இல்ல? பெற்றோர் இல்ல. அடுத்த தலைமுறை அவுட் ஆயிட்டு இப்ப போயிட்டு. ஆண்டவர் அதனாலதான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்படும் போது திரும்ப திரும்ப சொல்ற, இதெல்லாம் தலைமுறைக்கு சொல்லு, இதெல்லாம் தலைமுறைக்கு சொல்லு. கர்த்தர் ரத்தத்தால் மீட்டதை நீ சொல்லு, இந்த யோர்தானை கடந்ததை சொல்லு. ஆனா இவங்க சொல்ல மறந்துட்டாங்க, சொல்ல விட்டுட்டாங்க. ஏன்னா இவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க நெருக்க வரும்போது மட்டும் மேகத்தை கீழே வர்றது, கொஞ்சம் விசாலம் வந்ததும் மேகத்தை விட்டு ஓடுறது, திரும்ப நெருக்க வந்ததும் ஆண்டவருக்குள்ள வர்றது, மேகத்தை கீழே வர்றதுன்னா சமூகத்துல வர்றது. இப்படி முற்பிதாக்கள் பண்ணி கொண்டிருக்க அடுத்த தலைமுறை எப்படி மாறினாங்க தெரியுமா? நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 2:10-11 வசனங்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்தார். பாருங்க, ஒரு தலைமுறை போயிட்டு இப்ப அடுத்த தலைமுறை இருக்குது. அவர்கள் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிச்சு. ஏன் அறியாம எழும்பிச்சு? அறிவிக்கல. அறியாத வேறொரு சந்ததி எழும்பிட்டு அக்காலத்தில், அப்பொழுது வாசிங்க, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. இதுக்கு காரணம் யாரு? பிள்ளைகளா பெற்றோரா?
ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், நீ படுத்திருக்கும் போது பேசு, நீ நடக்கும் போது பேசு. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? வேதத்தை பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு ஊற்றுறோம்? நாளைக்கு பிள்ளைங்க, நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து விட்டு நாளைக்கு பிள்ளைங்க பாகால்களை வழிபடுகிறத கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. விசுவாசிக்கலன்னு நிக்க முடியாது. தீமோத்தேயு நிக்க காரணம் என்ன? அவன் நிக்கல, அவங்க அம்மா அப்படி நின்னாங்க, அவங்க பாட்டி அப்படி நின்னாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விளையாட்டு கிடையாது. நம்பி தலைமுறையை தந்திருக்கிறார். நாளைக்கு அவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது சொல்லணும், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த. அத விசுவாசத்தில் நிலைக்கணும், நிலைக்கணும். சரி, நானாவது இப்படி விசுவாசத்தில் வந்துட்டேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கட்டுமா? நல்லா இருக்காது. ஆண்டவரே, தாவீதுனுடைய ஜெபம் என்ன? என் பிள்ளைய ராஜாவாக்கணும் தாவீது ஜெபம் பண்ணானா? என் பிள்ளை ஐஸ்வர்யவானாக்கணும் ஜெபம் பண்ணானா? முதடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு, உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு, உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு. நாளைக்கு நான் இல்லைனாலும் என் சந்ததி உங்க முன்னாடி இருக்கணும். அதனாலதான் இந்த ஜெபத்தை ஆண்டவர் எவ்வளவு நேசித்து கனம் பண்ணினார் தெரியுமா? தாவீது மரித்தான், தாவீதின் பின் சந்ததி எழும்பினது. சாலமோன் நாட்களிலே இடர ஆரம்பித்தார்கள். ரெகோபய நாட்களிலே சொல்ல வேண்டாம், எல்லாம் கைவிட்டு போன நிலையில் இருந்தது. கூடாரம் விழுந்தது. ஆனால் தாவீதின் ஜெபம் அணையல்ல. கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிச்சு. நீங்க அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட வர்றது, அப்புறம் விலகி ஓடுறது. சிலர் பிரச்சனை வந்தா விலகிடுவாங்க. இப்படி நாம நிலைக்கலன்னா கொஞ்சம் நம்ம சந்ததி எப்படி யோசித்து பாருங்க. எங்க ஆமே, நம்ம இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதானங்க, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. அல்ல, வேகமான நாட்கள் ஓடிட்டு இருக்கு. தீமோத்தேயுக்கு அம்மா உயிரோடு உண்டா தெரியாது, பாட்டி உயிரோடு உண்டா தெரியாது. இந்த பாட்டியை பத்தியும் அம்மாவை பத்தியும் எப்படி தெரிய வந்தது? தீமோத்தேயை வச்சு தெரிய வந்தது. பாட்டியுடைய விசுவாசம் பிரபலமாகல, தாயுடைய விசுவாசம் பிரபலமாகல. ஆனா இப்படி முத்து போல ஒரு பையன் விசுவாசத்துல நிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இது திடீரென்று முளைத்ததல்ல, இது தலைமுறைகளுக்கு தொடர்ந்தது. நீங்க ஆண்டவருக்குள்ள நிக்கிறது இன்னைக்கு 4 பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க தலைமுறையோ அல்லது தலைமுறையின் தலைமுறையோ நாளைக்கு நிற்கும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானே, அதனால என்ன கிடைத்தது? என்ன கிடைத்தது? அவன் காணப்படாமற் போனான், அவ்வளவுதானே. வேற என்ன அவனுக்கு பெருசா நடந்துச்சுன்னு கேட்டா இல்ல. ஆனா அந்த தலைமுறையில 3வது எழும்பினவன் தான் நோவா. ஏனோக்கு, மெத்துசலா, நோவா. அந்த நோவா குடும்பத்தை செப்பரேட் பண்றார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததை அடுத்து யார் கண்டினியூ பண்றா தெரியுமா? பேர பிள்ளை கண்டினியூ பண்றான். அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் போனான். அப்போ கடைசி வர அந்த லைன்ல நிலைத்திருக்கிறான். நீங்க கடைசி வர விசுவாசத்துல அவர் மேல இருக்கிற அன்புல நிலைச்சிட்டீங்கன்னா இந்த தீபம் அணையாது. நீங்க போனாலும் அடுத்த சந்ததி யாரோ ஒரு ஆளை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவே நான் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஒரு வார்த்தையை வாசித்து செபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 29வது வசனம். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவர் ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஒண்ணு சொல்றாருன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஏசாயா 48:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 48:3, பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதை சொன்னவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நடந்தவைகளை பத்தி சொல்றாரு பாரு. அத நான் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லல, நடந்ததுக்கு அப்புறம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இது நாங்கள் இன்று உரைத்தது, இன்னைக்கு நடந்துச்சு. ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆவார்னு போன தடவை அவர் எலெக்ஷனில் நின்றார். அப்போ ஒரு வீடியோவையும் அப்பவும் சொன்னாங்க. இந்த நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதெல்லாம் கிடையாது. என் ஆண்டவர் ஒன்னு சொல்றார் வைங்களேன், இன்னைக்கு சிச்சுவேஷன் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, ஆனா நடக்கும். அவர் சொல்றார், பூர்வ காலத்தில் நடந்தவைகளை அது ஆதி முதல் அறிவித்தேன், அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன். அடுத்த வார்த்தை அவைகள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்பா வாயிலிருந்து வந்ததுன்னு நம்புறீங்களா? அப்பா வாயிலிருந்து வந்த வார்த்தையை உங்களுக்கு மனுஷர் முறைமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது உண்மையானால் அதை செய்ய வேண்டிய நேரத்தில் சடுதியாய் செய்வார். அவைகள் நடக்கும், நடக்கும். விசுவாசியுங்கள். நம்ம விசுவாசம் வீண் போகாது. காரணம், நம் மீட்பர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவான். கொஞ்சம் கழுகு போல எழும்பட்டியும் கொஞ்சம் எழும்பிருங்க. அப்புறம் ஆமென். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா? சிலர் முகத்தை பார்த்தா நான் உயிரோடு இருக்கிறதே என்னால நம்ப முடியல. அவன் என்னை எழும்ப பண்ணும். ஓ, நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில நல்ல கையை தட்டி பாட போகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார், நான் எழும்புவேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி என்னை எழும்பப்படும் ஆண்டவரும் நான் கழுகை போல என்னை பலப்படுத்தும். நல்ல கையை தட்டி என்னை எழும்பப்படும், நான் எழும்புவேன். ஜோரே என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். ஆமென். லோரே சத்துரு இடிக்க வேகமாய் என்னை. ஆமென். இதை நம்புறவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என்னை எழுப்பப்படும். ஆமென். glory 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 glory. உடரா சலரா ஹந்தரே. என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று
நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை. ஓ பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா, என்னை எழும்ப பண்ணும். மரணம் உன் கூரங்கே, மரணம் உன் கூரங்கே. நல்ல கையை தட்டி மாதாரமும் ஜெயமெங்கே, மரணம் உன் கூரங்கே. கோரே சொல்லுங்க, சாவையும் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் சாற்றிடுவோம். உயிர்த்தெழும் உன் விசுவாசம் வீண் போகாது. கிறிஸ்து எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். ஓ ஜீசஸ், உயிருடன் எழுந்த கொண்டாடு சபையே. எம்மாவூர் சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்களில் எல்லா மன இருள் நீக்கினார். ஆமென். எம்மாவூர் உன் மனபாரம் மன கலக்கம் நீங்குகிறது. ஆமென். என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே. அல்லேலூயா. உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானார். விசுவாச தீபத்தை பற்றி எரிய வைக்கிறார், நிலைத்திருக்க வைக்கிறார். கல்லறை திறந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகன் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. ஆமென். ஓ ராமா மாஷேகமாம்ராதனலரோ. கல்லறை திறந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே. சலமாம்ராதனமாம்ரா. ஜீசஸ் சத்தமாய், வல்லவர் இயேசு, வல்லவர் இயேசு, வல்ல பிதாவே. ஆமென். ஓரா லவா ஜூடா ஹந்தரே. மரித்தவர் மத்தியிலே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. ஆமென். நீதியின் அதிபதி, நீதியின் அதிபதி. நம்பிக்கை பெறுகிறது, நம்பிக்கை பெருகட்டும். அவர் உயிரோடு இருக்கிறார். உன் விசுவாசம் வீண் போகாது. ஆமென். நீதியின் அதிபதி, நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே. சொல்லுங்க, நீதியின் அதிபதி, நீதி ரபா ஹந்தரா லகடரா. உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே. ஆமென். கோரே உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானாரே. ஆமென்.
எழுந்து நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு 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 ஷமம்ரா மம்ரா கலமம்ரா அந்தனரே. ஹalleluya 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 ஹalleluya. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க. நான் நம்புறேன் பத்ம தீவு தான் முடிவென்று யோவான் நினைத்து கொண்டிருந்த போதுதான் இயேசு அங்கே வந்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கு. நீங்க எதை முடிவு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவா, அதிலிருந்து வெளியே கொண்டு வருவா. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். ஆமென். கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் தருவார், பரம பதவியினுள். கைகளை உயர்த்தி என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையா சொல் மனமே. என் மீட்பர் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அவர் உயிரோடு எழுந்தார். இன்றும் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். வெற்றியை, காரியங்கள் வாய்க்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீரப்பா. எஸ் லார்ட், நீர் உயிரோடு இருக்கிறீர். அது போதும், அது போதும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே, அது போதும், அது போதும். யோசேப்பு உயிரோடு இருக்கிற செய்தியை யாக்கோபை பலப்படுத்திச்சுன்னா, ஆண்டவரே, சர்வ வல்லவரே, ஒரு விஷயம் எப்படி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் விசுவாசம் வீணாகாது. அறிக்கை செய்யுங்க, என் விசுவாசம் வீணாகாது, என் விசுவாசம் வீணாகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நன்றி அப்பா, பலப்படுத்தினீர். இந்த விசுவாசத்தில் நிலைக்க பண்ணும். தலைமுறைக்கு இந்த விசுவாசம் தொடர கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், காத்துக்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.